10th Standard Maths First Midterm Test Various previous district question paper analyze பண்ணிட்டு இருக்கிறோம் from JK Tuition Center மதுரை. இப்போ தர்மபுரி district question paper part B question number 10 I am Jayakumar defined constant function கேட்டிருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா பாருங்களேன். நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அதுக்கப்புறம் டெஃபனேஷன் எழுதுகிறேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். ஓகே ஸ்டூடெண்ட், இப்போ பாருங்கள், இது ஏ, இது பி. ஓகே, இப்போ ஏ பி சி டி, இங்கே 1 2 3. இப்போ ஏவுடைய இமேஜ் இந்த ஏவுடைய எலமெண்ட்ஸுடைய இமேஜ் 2, பி என்ற எலமெண்ட்ஸுடைய இமேஜும் 2 தான், சி என்ற எலமெண்ட்ஸுடைய இமேஜும் 2 தான், டி உடைய எலமெண்ட்ஸுடைய இமேஜும் 2 தான். பார்த்தீங்களா? அப்போ எல்லா எலமெண்ட்ஸுக்கும் ஒரே இமேஜ் இருக்கா? அப்போ அது கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். ஓகே, இப்போ பாருங்களேன், எ ஃபங்க்ஷன் எஃப் such that a gives b is called a constant function if the range of f contains only one element. பார்த்தீங்களா? ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும்தான் இருக்கா? இதுதான் கோடொமைன் அல்லது ரேஞ்சுன்னு சொல்லலாம். இது டொமைன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வந்துச்சா? ஒரே ஒரு எலமெண்ட், ரேஞ்ச் ஆஃப் எஃப் கண்டைன்ஸ் ஒன்லி ஒன் எலமெண்ட், தட் இஸ் கால்டு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், ப்ளஸ் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.